மீன ராசி அன்பர்களுக்கு 5 மாத சிறப்பு பலாபலன்கள் 2025 வரைக்கும். ஏன் இதை பார்க்கணும்னா, இந்த 7 மாதத்தில் நிறையா விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து அடையிற மாதிரி இருக்குது. மீன ராசி அப்படின்னாலே திறமையான ராசி தாங்க. இந்த ராசிக்கு அறிவு சார்ந்த விஷயம் இருக்கும், ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு எல்லாமே கலந்துருக்கும். ஞானம் 12ஆம் காலபுருஷன் 12ஆம் அதிபதி குருவே உங்களுக்கு பிரகஸ்பதி உங்கள் ராசிக்கு அதிபதி. இப்போ உச்சம் பெறுகிறார் வேறு. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தசாபுத்தி பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி பலாபலனுக்கு போவோம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி மாட்டும்போது உழைத்த உழைப்புக்கு உண்டானதில்லை, அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. சின்ன சின்ன மன வருத்தங்கள், இவ்வளோ வேலை செய்கிறோம், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அதுக்குண்டான அப்ரிசியேஷன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் பார்த்தாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் மீண்டு வர ஒரு வாய்ப்பு, ஒரு கடவுள் வழிபாடு வேணும் அப்படின்னா சிம்பிளான உங்களுக்கு தான் வந்திருக்கு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு 5 மாத சிறப்பு பலாபலன்கள் 2025 வரைக்கும். ஏன் இதை பார்க்கணும்னா, இந்த 7 மாதத்தில் நிறையா விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து அடையிற மாதிரி இருக்குது. தடை ஏற்பட்டது. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் திருப்பி அதே இடத்துல நின்று தான் இந்த மீனராசி. அதுக்கு பல ரீசன் இருந்தது. சொன்னால் ஜென்ம சனின்னு சொன்னாங்க, ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை, இது மாதிரி பல ரீசன் இருக்கலாம். இப்போ ஒரு கோல்டன் டைம். குரு அதிசாரமாக உங்கள் ராசியை பார்க்குறார். ஃபஸ்ட்டு சனி வக்ரம் பெற்று ஜென்ம சனியின் தாக்கம் குறைகிறது. உங்கள் தனாதிபதி 7ஆம் வீட்டுக்கு பயணிக்கிறார். அப்போ கேதுவின் பிடியிலிருந்து வரார். இது ஒரு குறிப்பிட்ட நாளை உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டு நீங்கள் போய் சாதிக்க வேண்டியதை சாதிச்சுட்டு வா அப்படின்னு ஒரு டைமிங் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதாங்க இந்த நேரம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு நான் பேச போகிறதே பார்த்திங்கன்னா வேலையை பற்றி தான். ஏன்னா அதுதான் இது பிரச்சனையாக இருந்தது. சில காலம் வேலை செய்யும் இடத்தில் செய்த வேலைக்கு உண்டான ஊதியம் பெற முடியாமல் இருந்தது இந்த ராசி. வேலை அதுக்குண்டான சின்ன சின்ன தொந்தரவுகள். பொதுவாக இந்த மீன ராசி அப்படின்னாலே திறமையான ராசி தாங்க. இந்த ராசிக்கு அறிவு சார்ந்த விஷயம் இருக்கும், ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு எல்லாமே கலந்துருக்கும். ஞானம் 12ஆம் காலபுருஷன் 12ஆம் அதிபதி குருவே உங்களுக்கு பிரகஸ்பதி உங்கள் ராசிக்கு அதிபதி. இப்போ உச்சம் பெறுகிறார் வேறு. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவோம். உங்களுக்கு 45 to 50 இந்த கேப்பில் 45 to 50 கேப்பில் ஒரு சறுக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு. கவனமாக பிடிச்சிக்கணும். இங்கே சறுக்கினவங்க பல பேர் கீழே விழுந்து இருக்காங்க. ஒரு சிலர் தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு விட்டால் லைஃப் செட்டில்டு, இல்லைன்னா நிறைய இது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான வருடங்கள். இதுக்கு தசாபுத்தி பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி பலாபலனுக்கு போவோம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி மாட்டும்போது உழைத்த உழைப்புக்கு உண்டானதில்லை, அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. சின்ன சின்ன மன வருத்தங்கள், இவ்வளோ வேலை செய்கிறோம், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அதுக்குண்டான அப்ரிசியேஷன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் பார்த்தாச்சு. எப்போ தான் முன்னேறுவோம், இப்படியே வேலை செஞ்சிட்ருக்கோமே, கேட்டால் ஜென்மசனிங்கிறாங்களே. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு செய்யும் இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கால சூழ்நிலை. ஏன்னா குருபலன் இருந்தாச்சு, மகிழ்ச்சி, செய்கிற ஒர்க்கில் ஹாப்பியாக இருக்கும். புதுசாக ஒரு டெக்னாலஜி கற்றுக்கிறது, எந்த தொழில் இருந்தாலும். ஈவன் பார்த்திங்கன்னா ஒருத்தர் டெக்ஸ்டைல் கடையில் வேலை பார்க்குறான்னா கூட அவர் அந்த ஏதோ ஒரு டெக்னாலஜி ஏதோ ஒரு இது கற்றுக்க போகிறார். அப்போ இந்த தொழில் சம்மந்தமில்லை ஏதோ புதுசாக ஒன்று கற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு. அது உங்கள் கம்பெனி அவங்களே ஒரு மூலம் கற்றுக்கிறது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த நிலைக்கு போகும். ஒன்று பொறுமையாக இருக்கணும். பட் இப்படி இருக்கும் பொழுது மேலதிகாரிகள் இணக்கமாக இருக்கும், சம்பளம் சம்மந்தப்பட்டது இருக்கும், இன்பச் சுற்றுலாக்கள் கொஞ்சம் போகிறதுக்கு அங்கே பர்மிஷன் கொடுத்து கொஞ்சம் விடுமுறை கிடைக்கும், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த ராசிக்கு சில காலமாக பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் தூங்கி பல நாள் ஆனது இந்த ராசி. தூக்கம் குறைவு, சிந்தனை ஜாஸ்தி, அதாக இருக்குமா இதாக இருக்குமா, அது ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் வேறு நடந்தது இந்த ராசிக்கு. உறவு வகையெல்லாம் இருக்கலாம், இல்லை நண்பர்கள் வட்டாரத்தில் இவ்வளோ நம்பியிருந்தவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, சபையில் இப்படி சொல்லிட்டாங்களே, பொருளாதார ரீதியாக பேசிட்டாங்களேன்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சிறு அவமானத்தில் தான் இந்த மீனராசி வந்திருக்கு. அதற்கு அவமானப்பட்டவங்களே தலை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குறிக்கோள் என்ன அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு பயணிங்க, நிச்சயமாக ஒரு வளர்ச்சி உண்டு. ரைட். இந்த ராசிக்கு
திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், திருமணம், கணவன் மனைவி இணக்கங்கள், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு, இதை பற்றி தான் இப்போ இது. முதல்ல ஒரு பார்வை சொன்னாங்க, 7ஆம் இடத்த சனி பார்க்குறது திருமணம் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு தவறு. ஜென்ம சனிக்கும் திருமண தடைக்கும் சம்மந்தம் தாமதம் தான். சனி தாமதப்படுத்துவார். அது நீதிமான். உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை வாங்கி கொடுக்குறது அவர் தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி சனியாகவோ 7ஆம் வீட்டுக்கு சனி தான் அந்த அம்சமாக வரும்போது அவர் தான் முன்னாடி நடத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய பேத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் குருபலன் வந்திருக்கு. திருமணம் திடீர் வேகமாக நடக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லலாம், உங்களுக்கு உள்ளூரில் தான் வரன், வெளியூரில் வரன், வெளிநாட்டு யோகமாக வருகின்ற எப்படி இருப்பாங்க, எந்த திசையில் பார்க்கலாம், இந்த மாதிரி திருமணம் பார்க்கும்போது இந்த டீட்டெயில் சொல்லலாம். அதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் பொண்ணுக்கும் வயசுக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சில நேரத்தில் இப்போ நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சப்காஸ்ட் லைட்டாக மாறுற மாதிரி தான் அங்கே இருக்குது. இது மாதிரி ஒரு நபர் 36 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லிட்டேன், சார் நீங்கள் வருத்தப்படாதீங்க, ரியாலிட்டி என்னென்னா கல்யாணமாய் டைவர்ஸ் ஆன பெண்ணைத்தான் மணக்கும் திருமணம்ன்ற. இதே விஷயத்தை 23 வயசு 25 வயசு அந்த ஆணுக்கு சொல்லி தான் ஒத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஜாதக அமைப்பு அப்படி தான் இருக்குது. அப்பர் சொல்கிறார், இல்லை ஒரு ஜோசியர் மட்டும் அப்படி சொன்னார் அப்படின்னாங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் ஒரு 30-31 வயசுலேருந்து 5 வருஷம் வாழ்ந்திருப்பார். அது நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். நம்ம ஜாதகம், நம்ம பிராப்தம் என்ன, இதுக்கு பரிகாரம் பண்ணதும் பண்ணிட்டார், எல்லா பரிகாரம். பட் பரிகாரத்தை தாண்டி ஒரு சிலது விதி இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அது பரிகாரத்தை தாண்டி இருக்கிற விஷயமா இருக்கும். அது நம்ம பரிகாரம் போது பைபாஸ் பண்ணுற மாதிரி தான். அது சரி, ரைட். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ங்க அவங்க 10ஆம் அதிபதி குரு உச்சம் பெறுகிறார். பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையை வேகப்படுத்தக்கூடியது. இப்போ தான் பார்த்திங்கன்னா புது ஐடியாஸ்கள் வரும். என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு இப்போ தான் மைண்டில் தோணும். இது பண்ணியிருந்தால் ப்ராஃபிட், இது பண்ணியிருந்தால் அந்த மிஸ்டேக் சம்மந்தப்பட்டெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடியது. இந்த ராசி பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரி, இந்த டாக்ஸேஷன் சம்மந்தப்பட்டதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திருப்பி வந்துட்டுருக்கு. சப்மிட் பண்ண திருப்பி அப்ரூவல் கேட்குறாங்க. வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, ஃபைல் பண்ணதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ், இது மாதிரிலாம் ஒரு சிலருக்கு நடந்திருக்கு. பட் அது திருத்தம் பண்ணக்கூடிய காலகட்டம். அப்போ தொழில் வளர்ச்சி உண்டு, வேகப்படுத்த வேண்டியது, நல்லா டெவலப் பண்ணலாம். நம்பிக்கையாக இருங்க, நம்பிக்கை தான் முக்கியம். தொழில் வளரும், நம்புங்க. அதற்கு என்னென்ன பரிகாரம், ஒவ்வொரு தொழில் பாருங்கள். வேலைக்குங்கிறது கொடுக்குற ஜோதிடர் ஒரே ஜாதத்தில் வேலைக்கு போகணும்னா கொடுக்குற பரிகாரம் வேறையாக இருக்கும். தொழில்னா வேறு, பாவமே வேறாங்க. இது சுய தொழில் இல்லையா? ஒரு சில ஜாதத்தில் சுய தொழில் இல்லைன்னு சொல்லிட்டேன். சார் உங்கள் ஜாதகம் சுய தொழில் கிடையாது, உங்கள் குடும்ப உறுப்பினர் பேர் அவங்க ஒய்ஃப் பேரில் இருந்தது, ஒய்ஃப் பேரில் தான் போட்டு பண்ணணும். இதே ஒரு பெண் ஜாதத்துலையும் சொல்லுது. அந்த பெண் பார்த்திங்கன்னா பிளானட்ரி பொசிஷன் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியும் சரியில்லை, சந்திரன் மனசு தான் முக்கியம், அதுவும் இல்லை அதிகாரம். மேடம் உங்களுக்கு மேலே பார்த்து வெரிஃபை பண்ணுற அம்சம் தான் இருக்குது, சைனிங் அத்தாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க ஹஸ்பண்ட் பேரில் போட்டு பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுங்க. பிஸ்னஸ் நமக்கு இருக்கா இல்லையா அதே தெரியாமல் போட்டு குழப்பிட்டுருக்கூடாது. உறவு வகையிலங்க இப்போ தாங்க புதுப்பிக்கும். உறவு சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ தான் தாய் தந்தையர் சம்மந்தப்பட்ட உறவுகள், நண்பர்கள் வரல இப்போ தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. திருப்பி தான் பேச போகிறாங்க. தெரிந்து தெரியாமல் பல இன்சல்ட்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செக்லீஃப் சம்மந்தப்பட்டது பொதுவாக இந்த ராசிக்கு செக்லீஃப் கொடுத்து மாட்டிக்கும், சைன் போட்டு மாட்டிக்கும். இந்த ராசிக்கு நம்ம கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாது. இந்த கடன் என்ற ஒரு இதில் மாட்டும் ராசி. எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, வட்டிக்கு வட்டி வாங்கி மீண்டு வரக்கூடிய அம்சம் இல்லை. இப்போ கடனை அடைக்க யோகம், ஒரு பெரும் பணம், கமிஷன் வகையில் வருமானங்கள் உண்டு. ப்ராப்பர்ட்டி ரீதியாக இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதில் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் என்னென்னா, ப்ராப்பர்ட்டி இப்போ தேவையான்னு பாருங்கள், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். இந்த மீனராசிக்கான அமைப்பு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது கோச்சாரத்தில் ஜாதகம் தான் பார்க்கணும். அதையும் தாண்டி சொல்லுவோம், உங்கள் ஃபேமிலியில் யார் பேர் நல்லாயிருக்கு, அவங்க பேரில் போட்டால் நல்லாயிருக்குமா, இப்படி தான் பார்க்கணும். ஒரு சில விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ என்னோடய ஜாதகத்தை நான் பார்த்துட்டு எனக்கு இதுதான் அமைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில எங்கள் மிஸ்ஸஸ் பேரில் தான் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் ரைட்டு நடக்கும். ஏன்னா பிராப்தம் என்ன ஒன்று ஒவ்வொரு டைம் பரிகாரம் பண்ணிட்டே இருந்தால் இயற்கையாக வலுவாக இருக்கிறதுக்கும், அதாவது ஒரு நல்ல கைக்கும் உடைந்த கைக்கும் வித்தியாசம். பரிகாரம் பண்ணுறது உடைந்த கையை ஒட்ட வைப்பது போல். இயற்கையாகவே அவங்களுக்கு வலுவான கை இதாக இருந்தால் அந்த மாதிரி இயற்கை யாருக்கு இருக்கோ அவங்க போட்டு ப்ராசஸ் பண்ணணும். ரைட். குழந்தைகளால் தாங்க நீங்கள் வாழ்கிறதே இப்போ குழந்தைகளுக்காக மாதிரி தான். குழந்தை சம்மந்தப்பட்ட சிந்தனை. ஒரு சிலருக்கு குழந்தை வேணும்னு கேட்குற அமைப்பு, குழந்தைங்க படிப்பு ரீதியாக அந்த சிந்தனைகள் ஒன்று. நல்லா படிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், அவங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றணும், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்கிற சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ குழந்தை வாழ்கிறது, அது பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளாக ஒரு இருந்துட்டால் இந்த ராசி அவ்வளோ வேலை செய்யும்.
அவங்களுக்காகவே டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது வாங்கி தரது, இப்போ ஃபோன் வாங்கி தரது, அது வாங்கி தரது, படிக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறது, தன் உழைப்பை, தன் மரியாதை எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கும். பட் குழந்தைகள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ரைட். இப்போ இந்த 8ஆம் அதிபதி ஒரு 6ஆம் இடத்துல வரும்போது விபரீத ராஜயோகம், டக்குன்னு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஒரு தொலைதூர பயணம் உண்டு, அந்த பயணத்துக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கும் காலகட்டங்களில் குரு அங்கே இருக்கார். காவல் தெய்வ வழிபாடு, இப்போ தான் பார்த்திங்கன்னா காவல் தெய்வம் ஒவ்வொரு முறைக்கும் வரும். அவங்க குலதெய்வத்தில் ஒரு காவல் தெய்வம் இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கருப்பராயன், கன்னிமார், சப்த கன்னிகள், முனீஸ்வரர், இந்த மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் விருமன், இந்த மாதிரி ஏதோ ஒரு காவல் தெய்வ வழிபாடு. சொன்ன போன டைம் ஒருத்தர் சொன்னோன்னே, சார் காவல் தெய்வ கோயில், ஆமாம் சார் எங்களுக்கு அந்த காவல் தெய்வ கோயிலில் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம், பொங்கல் வைத்து கிடா வெட்டி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப நாளாக பெண்டிங் விட்டான் சார்ங்கிறார். அந்த மாதிரி மதுரை சைடு அவர். இன்னொருத்தர் பார்த்தா முனீஸ்வரர், பாண்டி முனீஸ்வரர், குழந்தைக்காக வேண்டி அவருக்கு குழந்தை கிடச்சதுக்கு அது வேண்டுதல் இருக்குனார். அப்போ அந்த ஜாதக ரீதியாகவே இந்த மாதிரி கருப்பராயன் சம்மந்தப்பட்டதோ ஒரு காவல் தெய்வ வழிபாடு இருக்குது. ரைட். இப்போ உங்களுக்கு எல்லா வகையிலும் மீண்டு வர ஒரு வாய்ப்பு, ஒரு கடவுள் வழிபாடு வேணும் அப்படின்னா சிம்பிளான உங்களுக்கு தான் வந்திருக்கு. ஒரு அரச மரம் அல்ல ஆலமரத்துக்கு அடியில் இருக்கிற ஒரு கோயில், அது என்ன கோயில் வேணா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது, மதுரையை தரிசனம் செய்ய, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ண நிச்சயமாக வளர்ச்சி உண்டு. மதுரை மீனாட்சி அம்மன் தாங்க உங்களை இப்போ தூக்கி நிறுத்த. இல்லை, அந்த கோயிலில் யானை இருக்கணும். ஏன்னா குருனா யானை, யானை இருக்கும் ஸ்தலத்தில் ஒரு வழிபாடு பண்ணும் பொழுது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ இந்த கோல்டனான டைம் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்தில் உங்களை வளர்ச்சி வேகப்படுத்த, மைண்ட் செட் ஃபஸ்ட்டு முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர, உங்களுக்கு எல்லாம் அனைவரும் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அம்சமாக வரும். இதில் இந்த தொழில், அதில் கம்ப்யூட்டேஷனில் பண்ணுறவங்களுக்கு யோகம், வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு டெவலப் ஆகுது, அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க வாய்ப்புகள் இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது இப்போ இருக்கும். இதை விட பார்த்திங்கன்னா ஒரு சில இந்த ஃபினான்ஸ் செக்டரில் இருப்பாங்க, சார் கொடுத்துட்டு கொஞ்சம் மாட்டிகிட்ருக்கோம் சார், வருமா சார், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாடகை வருமானம், இடம், இது மாதிரி எல்லாமே ஒன்றா மூவ்மெண்ட் ஆகும். கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும், பட் நடக்கும். நம்பி செய்யுங்க. யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புங்க, ஃபுல் அனலைஸ் பண்ணி தரப்படும். இப்போ ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்குவோம். ஹெல்த் ஃபஸ்ட்டு இந்த ராசி நல்லா தூங்கி மனசு சந்தோஷமாக இருக்கிறதே முதல் இது. ஃபஸ்ட்டு தூக்கம் குறைவாக இருக்குது, அலைச்சல் அதிகமாக இருக்கிறது. இன்னும் காலகட்டத்தில் அந்த ஒரு பாயிண்ட்டை ஏதோ ஒரு நாள் நமக்கு வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நாள் நமக்குன்னு ஒதுக்கி ஒரு ஆஃப் டேவாவது நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதே இதாக இருக்கும். இது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது தாங்க மாட்டிக்கும். தூக்கமும் கொலஸ்ட்ராலும் இந்த வருத்தமும் இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். கொலஸ்ட்ரால் டெபாசிட் அதெல்லாம் ஆகிறது. அதனால் அது சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி, ஒரு சிலருக்கு தான் இப்போ பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட் குணமாயிருமா, ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட ஒரு சிலர்லாம் இப்போ அடிக்கடி தான் வருது, அவங்களுக்கும் க்யூராக வாய்ப்பு உண்டு. பட் பரிகாரங்கள் பண்ணணும். கேன்சர் சம்மந்தப்பட்டதுக்கு நிறைய கேள்விகள் இந்த மீனராசி தான் வந்திருக்கு. அப்போ இந்த கால சூழ்நிலைகள்லேருந்து மீண்டு வர வாய்ப்பு இறைவனாக பார்த்து கொடுக்குறார். பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். கேள்விகள், சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.